தமிழ்நாடு's most trusted villa developer VNCT Global வழங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் நாகு சிதம்பரம் சேர்மன் அவர்கள் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட மேனேஜிங் டைரக்டர் கீதா நாகு அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் முதலீடு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நம்ம ஆடம்பரத்தை ரொம்ப சூஸ் பண்ணுறோம் மேம். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசைன்ற விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்றது ரொம்ப ரொம்ப காமனாக ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டு முதலீட்டு அதிகம் பண்ணால் இந்த ஆடம்பரத்தை நம்மளால பின்னாடி வாழ முடியுமா? இதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களால் சொல்ல முடியுமா சார்? இப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் ஃபார்முலான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி சேவிங்னு ஒரு கான்செப்ட். ஓகே. நிறைய பேர் சேவிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஓகே. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் மெயின்டைன் திஸ். எந்த ஒரு நண்பர்களோட பேசிட்டு இருந்தாலும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினாலும் I say this. You should change or you should look at the formula of saving properly. First, you should look at what is your revenue. உங்களுடைய வருமானத்துல செலவை கழிச்சிட்டு என்ன இருக்கோ அதுக்கு பேரு சேவிங் அப்படின்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கிறது கிடையாது. உங்களுடைய வருமானத்துல உங்களுடைய சேவிங்கை கழிச்சிட்டு என்ன இருக்கோ அதை நீங்க செலவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா you will be able to save and you will be able to spend. Okay. Otherwise, you will only be able to spend. Okay. You will never be able to save. Okay. இதுதான் ஸ்டார்டிங். ஓகே. ஒன்னும் பண்ணாத போது சேவிங் பண்ணணும். பட் சேவிங் பண்ற தாட் கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் மெச்சூர்டா வரும். ஓகே. Because we cannot be in school all the time இல்லைங்களா? You need to grow up, right? கண்டிப்பா. Savings do not create wealth. Only property buying creates wealth. Okay. அப்ப ப்ராப்பர்ட்டி பையிங் அப்படின்றதுக்குள்ள வரணும்னா there is a formula for that. The formula that I follow or that I wish to express. There is a revenue pattern. Let it be any type of revenue pattern or revenue pattern. And the revenue pattern la irundhu what is the amount that you can invest as a EMI? உங்களுடைய growth related ஆக என்ன ஒரு EMI நீங்க எடுத்து கட்ட முடியும் அப்படின்றத நீங்க முதல்ல நிர்ணயம் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். அதை எடுத்து டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா then the balance of the money that you have in your hand will go for your expenses. அந்த expenses கேட்டகரியில உங்களோட ஒயிட் குட்ஸ்க்கான ஒரு செலவுகளோ, உங்களுடைய செல்போனுக்கான செலவுகளோ, உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கான உள்ள செலவுகளோ, நீங்க கேட்ட அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கான உள்ள செலவுகளோ பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலால போகும்போது ஒரு கேள்வி வரலாம், அப்ப where is the saving அப்படின்னு சொல்லிட்டு your investment is the larger form of saving. Okay. So from your revenue you keep out an amount which you can do as an EMI. அந்த தொகையை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதை நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கும் செலவுக்கும் எடுத்து போகும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபார்முலால வந்திருக்கு. எவ்வளவு உங்களுடைய வருமானம் கூடுனாலும், ஏன்னா ஒருத்தர் ஒரு 25-30 வயசுல இருக்கும்போது அவங்களுடைய வருமானம் அந்த ஒரு அளவுல இருக்குது. அதே இது 35-40க்கு அவங்க வளரும் போது அவங்களுடைய வருமானம் that is earning revenue potential கூடும். Okay. இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது they will be able to invest further, better, bigger, repetitively, and keep that as a sustained effort. Okay. இந்த ஃபார்முலா will be a very wise formula. ஓகே. முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல மேம் ஒரு விஷயம் ரொம்ப காமனா இருந்தது. எங்கள் தாத்தாவோட நிலம் இது, எங்கள் தாத்தாவோட வீடு இது, இந்த வீட்டில் நாங்கள்லாம் போனோன்னா அந்த அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபேமிலின்றது ரொம்ப 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 க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனலாக வீடு வாங்கி வைக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா ஏன் மக்களுக்குள்ள வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் மோரோவர் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு அவர்ஷன் மைண்டில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளால வந்து throughout social media, throughout people's mindset, buying mindset, எல்லாத்துலயுமே நம்மளால பார்க்க முடியுது. இது ஏன் நினைக்கிறீங்க? அது வந்து நீங்க சொல்றது இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு மேபி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஹேவ் a commitment issue. Okay. long term commitment issue அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து EMI வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நீங்க கட்டிட்டே இருக்கணும். சோ அது வந்து ஒரு ஹேபிட், அது ஒரு பிராக்டிஸ். அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல், ஒரு பிராக்டிஸ், ஒரு ஹேபிட்லாம் இன்னைக்கு வந்து not all youngsters but most of them don't prefer that. They don't want to get into any commitment phase. அதனால வர்ற கோளாறுன்னு தான் நான் சொல்றேன். பட் அது வந்து ரைட் திங்கிங் கிடையாது. they realize at some point in time but it becomes too late. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மாவே வந்து அவங்களோட தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சேவ் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க. கண்டிப்பா
அவங்க அப்பா அம்மா கொடுத்த வந்து வீடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு வீடு வாங்கியிருக்காங்க. எவ்வளவோ அவங்க எல்லாரும் ஏன்னா அதை வந்து விரயம் பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃப் வந்து they understand it is investment planning. அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசுற யங்ஸ்டர்ஸோட பேரண்ட்ஸ் அவங்களோட லைஃபையும் யங்ஸ்டர்ஸோட லைஃபையும் பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மேபி they have the backup of parents. அவங்களுக்கு வந்து மேபி லைஃப் இஸ் ஈஸி ஆர் they are not taking life very seriously till now. They do at 28 30. இன்னைக்கு வந்து there are two sides to it. நான் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களோட இதுலயே வந்து we see lot of our clients who are starting as young as 25 26 27. ஒரு கரியர்ல செட் அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரஸ்ட் அதுல வந்து உங்களோட எக்ஸ்போஷர் தான். உங்களுக்கு வந்து நீங்க வந்து வாட் இஸ் டிராயிங், உங்களோட லைஃப் கோல்ஸ் என்ன, உங்க வீட்ல வந்து என்ன பேசி உங்களை வளர்த்திருக்காங்க, வாட் இஸ் யுவர் அப்ரிங்கிங், அதெல்லாம் தான் இட் இஸ் a cumulative of all of this. அதுல வர்ற கிட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா யங்லே வந்து ரொம்ப யங்கா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிலையான வருமானம் வந்தோடனே அதை வேஸ்ட் பண்ணல, உடனே அதை சேவிங்ஸ்ல உடனே அதை ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இஎம்ஐ ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப வெகு சிலர் தான் வந்து they take time, ஒரு 30 32 அதுக்கு மேல they realize. Everybody eventually realizes. Everybody majorly is into property investment, but there is a split of both happening. I have another view on this. Yes, sir. Probably when people make an investment அப்படினு பார்த்தா ஒரு இமோஷனல் கனெக்ட் அவங்க பிறந்த இடத்துல அவங்களுடைய தாத்தா பாட்டியோட வீட்டுல அது இருக்கலாம். இன்னைக்கு அவங்க பிறந்த இடத்துல வேலை பார்க்கறாங்களா அல்லது வேற ஊர்ல அல்லது வேற நாட்டுல வேலை பார்க்கறாங்கன்னா வேற ஊர்லயோ வேற நாட்டுலயோ மெஜாரிட்டி வேலை பார்த்துட்டு அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு அந்த கனெக்ட் அந்த ஊர்ல அவங்க பிறந்த போது இருந்த அந்த ஒரு இமோஷன் தான் இருக்குமே தவிர போய் வேலை பார்க்குற இடத்துல இட்ஸ் மோர் ஆஃப் ரெவென்யூ, நான் இங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. இப்ப அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஒய்? அது உங்களோட சொந்த ஊர் இல்ல, நீங்க பிறந்த ஊர் இல்ல, நீங்க வேலை பார்க்குற ஊரும் கிடையாது. பட் why இன்வெஸ்டிங் தேர்? வெரி சிம்பிள், உங்களுடைய பணம் அங்க வளருது. therefore you want to invest there. It's a perfect decision by a lot of youngsters today who are doing this. This is a good trend. இது அவசியம் பண்ணணும். because நம்மளுடைய எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியம் ரொம்ப முக்கியம். நம்ம உழைப்புக்கான ஊதியம்ன்றது வெறும் சம்பளமோ அந்த வருமானமோ மட்டும் இல்ல, it is wealth. And like how people have the right to earn, I believe that they have the responsibility to invest. And therefore when they invest right, the appreciation is there, which is what they deserve best. Okay. தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ்ல இந்த மாதிரி முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம். மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.